திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனையோடு நமச்சிவாய என்ற அருமருந்தினை கூறி நல்லதையே பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு அகமகிழ்ந்து நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன். அருமையாக, பெருமையாக, வளமாக, நலமாக, சீருடனும் சிறப்புடனும் வாழ்வீர்கள் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலே திரு ஓமாம்புலியூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஓமாம்புலியூரை பற்றி மூன்றாம் திருமுறையிலே ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். ஓமாம்புலியூரிலே ஆறாம் திருமுறையில் அப்பர் பெருமான் பாடியிருக்கிறார். இதில் ஓமாம்புலியூரில் என்னன்னா புலிக்கால் முனிவர்லாம் உங்களுக்கு தெரியும், வியாக்கிரபாதர். அந்த வியாக்கிரபாதராலே பூசிக்கப்பட்டதனாலே புலியூர் என்றும் பாதிரிப்புலியூர், பெரும்பற்ற புலியூர், பெரும்புலியூர் என்பவைகளைப் போல வேறுபாடு தோன்றுவதற்காக வேள்வி சிறப்பினை உடைய என்னும் பொருள் ஹோமம். இந்த ஓமாம் என்ற அடைமொழி கொடுக்கப்பெற்று ஓமமாம்புலியூர் என்று இருந்து அது ஓமாம்புலியூர் என்று வழங்கப்பட்டு வருகிறது. அப்பர் தேவாரத்திலே ஓமமாம் அமுலியூர் என்றே கூறுகிறார். வேடன் ஒருவன் புலிக்கு பயந்து ஓடி வந்து கோயில் வில்வ மரத்திலே ஏறிக்கொண்டான். அப்புலியும் அம்மரத்தை விட்டு அகலாது கீழே இருந்தது. அது நீங்குமாறு வேடன் என்ன செய்தான், அந்த வில்வ மரத்திலிருந்து ஒவ்வொரு வில்வ இலைகளை எல்லாம் போட்டுக்கொண்டே இருந்தான். அந்த இலைகள் அம்மரத்தடியிலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவர் மீது பட அவர் வேடனுக்கு மறுநாள் காலையிலே முத்தி அளித்தார். அது காரணமாகவே இப்பெயர் பெற்றது என்பர். ஊரின் பெயர் ஓமமாம்புலியூர். இருந்தாலும் அவங்க ஊரில் கோயிலில் வடதளின்னு பேர் இருக்கு. தளின்னா கோயில், வடதளி என்றமையினாலே கோயிலுக்கு கீழ்ப்பக்கத்திலே தென்தளி என்று ஒன்று உண்டு. சிதம்பரத்துக்கு தென்மேற்கிலே உள்ள காட்டுமன்னார்குடிக்கு தெற்கே கொள்ளிட பேராற்றினுடைய வடகரை பக்கத்திலே இருக்கிறது. காவிரியினுடைய வடகரை தலங்களிலே 31வது திருத்தலம் இந்த திருத்தலம். இறைவனுடைய பெயர் துயரம் தீர்த்தநாதர். இறைவனுடைய திருப்பெயர் பூங்கொடி நாயகி. தீர்த்தம் கொள்ளிட பேராறு. இந்த இத்தலத்திலே அந்தன பெருமக்களினுடைய பெருமையை ஞானசம்பந்த பெருமான் மிக அருமையாக சொல்லுகிறார். அப்பர் அடிகளாரும் இவ்வூர் பதிகங்களிலே முறையே நான்மறை தெரிந்து நலந்துகள் 3 ஓம்பும் ஒள்ளியார் வாழும் ஓமமாம்புலியூர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இத்தகைய தலத்திற்கு ஞானசம்பந்தர் பதிகம் 1, அப்பர் பதிகம் 1 ஆக 2 பதிகங்கள் உள்ளன. இந்த ஓமமாம்புலியூரிலே 4வது பாடல், அதாவது 122வது பதிகம், 4வது பாடலை நாம் காண்போம். புற்றரவணிந்து திருநீர் மெய் பூசி பூதங்கள் சூழ்தர ஊர் பெற்றம் ஒன்று ஏறி பெய்பலி கொள்ளும் பிரானே உறைவிடம் வினவில்
கற்ற நாள் வேதம் அங்கம் ஓராரும் கருத்திலருத்தியால் தெரியும் உற்றபகல் புகழ் ஓர் ஓமமாம் புலியூருடையவர் வடதளி அதுவே. சிவபெருமான் புற்றிலே வசிக்கக்கூடிய இயல்பை உடைய பாம்பை அணிந்தவர், திருநீற்றினை முழுமையாக பூசியவர், பூதகணங்கள் எல்லாம் சூழ்ந்து வர இடபத்தின் மேலே ஏறி ஊர் ஊராக சென்று பிச்சை ஏற்பவர் நம்பெருமான். அப்பெருமான் இனிதாக விற்றிருந்து அருளுடைய இடம் எது என்று கேட்பீர்களேயானால், தாங்கள் கற்ற 4 வேதங்கள் 6 அங்கங்கள் இவற்றினுடைய கருத்தை உணர்ந்தவர்களாய் அன்பும் புகழும் உடைய அந்தணர்கள் வாழக்கூடியது எது? திரு ஓமமாம்புலியூர் உடையவர் வடதளியே என்று சொல்லுகிறார். பெய் பலி கொள்ளும் பிறன்ன குடிப்பது கூழ் கொப்பளிப்பது பன்னீர் என்பது போல ஒரு நயம் அது திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு ஓமமாம்புலியூர் சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி அவனுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.